வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது வின்சென்ட், கௌரி, பிரஜித், சுவாதி குடும்ப கருத்துக்காகவும் இறைவனுக்கு இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், ருஸ்தன் அருள் நன்றியாகவும், தேர்வில் வெற்றி பெற ஸ்தானிஸ்லாஸ் பெரிய நாயகமரி ஆண்மை இலைப்பாட்டிக்காக, அந்தோனிசாமி வேளாங்கண்ணி ஆண்மை இலைப்பாட்டிக்காக, வெரோன் எமானுவல் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, வெரோன் கிறிஸ்டியன் ஜெயமேரி சுபா இறைவனுக்கு நன்றியாக, ஜோசப் தாமஸ் லூயிஸ், இருதயராஜ் லூயிஸ் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, சந்திரசேகர் கற்பகம் இதே ஆண்டவருக்கு நன்றியாக, தன்சிகா கழுத்தில் உள்ள கட்டி அடைந்ததற்கு நன்றியாகவும், குடும்ப சமாதானத்தில் வேண்டி மிக்கேல் மரி சாமிநாதன் மரித்த 5ஆம் நாளை நினைவு கூறுகின்றோம். சுதான் லெமோர் 20வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றியாக, நல்ல முறையில் படித்து சயின்டிஸ்டாகவும் கவுன்சிலர் சிங்கராயர், மரிய சிங்கராயர் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, சரவணகுமார், அண்ணா, சந்தனசாமி, அமல்ராஜ் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, ரெனி, திவ்யன், ஜோசப்பா, திவ்யன், பீட்டர், கான்சன் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, சான் டொமினிக் அன்துவான், சான் டொமினிக் சுசான், வலாந்தே ஜான்சன் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், அப்பர் குடும்பத்தில் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, குழந்தை தெரேசாவுக்கு நன்றியாகவும், இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜெயஸ்ரீல் அம்மாள் பெர்குவன் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, சௌரியப்பன் ஊர்துமரி ஆண்மை இலைப்பாட்டிக்காக, எட்மன் சிவபிரகாச ஆண்மை இலைப்பாட்டிக்காக, செலின் அமலோப்பமரி உடல்நலம் வேண்டி இதே ஆண்டவருக்கு நன்றியாக, கப்ரியேல் அதிரியன் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, சாந்தகுமார், சோனியா, நானட் வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க வேண்டியும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், அருள் மாதா பிரின்சஸ் திரு இதே ஆண்டவருக்கு நன்றியாக, பாத்திமா, ரித்திகா, லிஸ்திகா உடல்நலனுக்காக இதே ஆண்டவருக்கு நன்றியாக, ஜூத் டாக்டர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக, சாரா வீடு நல்ல முறையில் செட்டிலானதற்கு நன்றியாக, லில்லி கிளமெண்ட் ஆண்மை இலைப்பாட்டிக்காக, திருக்குள மார்கரெட் இதே ஆண்டவருக்கு நன்றியாக கருத்துக்கள் நிறைவேற, வனத்தையன் ஜோதி, எலிசபெத் மேரி ஆண்மை இலைப்பாட்டிக்காக, ஜான் மிஷல் அன்னம்மாள் மரி குடும்ப கருத்துக்காக நிறைவேற, ஆரோக்கியமரி நன்றிக்காக, மரி ஜோசப் பேட்ரிக் நல்ல உடல்நலனுக்காக, ரிச்சர்டு இதே ஆண்டவருக்கு நன்றியாக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, முத்து என்கிற இருதயமேரி ஆண்மை இலைப்பாட்டிக்காக, கஸ்பர் அருமை செல்வி இதே ஆண்டவருக்கு நன்றியாக, ஆரோக்கிய அகஸ்தினா அந்தோனி நன்றியாக, ஸ்டீஃபன் பத்ரிஷியா ரியா நன்றியாக, திருநித்து இசைப்பள்ளி நன்றியாக, செல்வமரி குடும்ப கருத்துக்காக இதய ஆண்டவர்
செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, ரெக்ஸ் மெர்சி குடும்பத்தை செய்த நன்மைக்கு நன்றி அறிதலாக, உடல்நலத்துக்காக, பணி இயக்கத்திற்காகவும், பாத்திமா குடும்ப கருத்து நிறைவேற இதையாண்டவருக்கு நன்றியாக, சகாயமாரி குடும்ப கருத்து நிறைவேற இதையாண்டவருக்கு நன்றியாக, நிக்சன் லூயிஸ் இதையாண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப கருத்துக்காக, பிரான்சுவா பிபியே 16ஆம் நாளை மரித்த 14 நாளை நினைவு கூறுகின்றோம். மர்சல் உடல் நலம் பெற, மரிய கிரேசி, இயேசுதாஸ், யோகநாதன், தாரா இதே ஆண்டவருக்கு நன்றியாக, அந்தோனிதாஸ், ஃபெலிக்ஸ் மேரி 30ஆம் நாளை திருமண 30 நாளை நினைவு கூறுகின்றோம். ஞானசேகர் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற குடும்ப கருத்துக்காகவும், திவாகர் இதே ஆண்டவருக்கு நன்றியாக உடல் நலம் அடைய வேண்டி, ஜோஸ்பின் நிர்மலா கருத்துக்கள் நிறைவேற மீண்டும் லூர்து டிவிக்கு உபயம் செய்துள்ள கருத்துக்காகவும் நன்றியாகவும், இங்கு கூடியுள்ள அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் கொரோனாவினால் தாக்கப்பட்டு இறந்தவருடைய ஆன்ம இலைப்பாட்டிக்காகவும், கொரோனா தாக்கப்பட்டு துன்பப்படுகிறவர்கள் உடல் நலம் வளரவும், அதுக்காக உழைக்கின்றவர்களுக்கு கடவுள் நல்ல உடல் நலனை கொடுத்து சக்தியை பணிபுரிவதற்கான சக்தியை இறைவன் கொடுக்கும்படியாகவும் இந்த திருப்பலியில் வேண்டுவோம். விசேஷமாக மிக்கேல் மரி 5ஆம் நாளை கொண்டாடுகின்றோம். அவங்க எனக்கு நன்றாக தெரிந்தவர்கள். நான் சிறுவனாக இருந்தபோது அரியாங்குப்பத்து ஆலயத்தில் பூசை உதவி செய்யும் மாணவனாக இருந்தபோது அவர் உபதேசியாராக அங்கே இருந்தால், அவருடைய மனைவியாம் மிக்கேல் மேரி அவர்கள் 93 வயசில் இறந்து போனார்கள். அவருடைய ஆன்ம இழப்பாட்டிற்காகவும், இன்னும் இன்றைய தினத்தில் வாசிக்கப்பட்ட எல்லா ஆன்ம மக்களுக்காகவும் இறைவன் நித்திய இழைப்பாட்டியை தரும்படியாக திருப்பலியிலே மன்றாடுவோமாக. அன்பார்ந்த சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளி, இதே ஆண்டவரின் பக்தி முயற்சி இந்த நாளில் நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அதாவது மார்கரெட் மரியம்மாளிடம் அவர் என்ன சொல்லுகின்றார்? இதோ மனிதனை அளவு கடந்து வைத்து அன்பு செய்தைப்பார், ஆனால் அவர்களோ என்னை அதிகமாக நேசிக்கவில்லை என்று முறையிடுகின்றார். இந்த முறைப்பாட்டிலிருந்து நாம் என்ன அறிகின்றோம்? கடவுள் மனிதன் மீது கொண்ட அளவு கடந்த அன்பையும் அதே சமயத்தில் மனிதனுடைய புறக்கணிப்பையும் நாம் கண்டுணர்கின்றோம். எனவே கடவுளை நாம் எல்லோரும் அன்பு செய்ய வேண்டும். அவருடைய அன்பானது படைப்பில், மீட்பில், பராமரிப்பில் வெளிப்படுவதை நாம் காண்கின்றோம். இவ்வாறு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பை நம்முடைய வாழ்வில் நிகழும் நிகழ்ச்சிகளை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம். கடவுள் அன்பு செய்கிறார் என்றால் நாமும் அவரை அன்பு செய்ய வேண்டும். அவரை அன்பு செய்தால் மட்டும் போதாது, அவர் படைத்த மற்றவர்களையும் அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இறை அன்பு, அயலான் அன்பு, இவை இரண்டையும் நாம் கடைப்பிடித்து மீட்படைய வேண்டும். எனவே நாம் அன்பு செய்ய மறந்ததற்காகவும், அன்புக்கு எதிராக செய்த குற்றம் குறைகளுக்காகவும் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுப்போமாக. சகோதரிகளை தூய மரணிகளை கொண்டாடி நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம், அன்பானும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 10-17 முடிய. அன்பிற்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோக்கியாவிலும் இக்கோனாவிலும் லிஸ்தீரியாவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னங்களை பொறுத்து கொண்டேன். அவை அனைத்திலுமிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறை பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆனால் தீயோரும் ஏத்தர்களும் மேலும் மேலும் கேடுறுவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமா? நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனித தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்து தகுதி பெறுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சே உன்னாண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார், அல்லியே அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே உன்னாண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதி தருவார், அல்லியே அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே
வானத்து பறவைகட்கும் உணவை வாரியே வழங்கிடுவார். வயல்வெளி மலர்களுமே மகிழ வண்ணத்தூகில் உடுத்திடுவார். வானத்து பறவைகட்கும் உணவை வாரியே வழங்கிடுவார். வயல்வெளி மலர்களுமே மகிழ வண்ணத்தூகில் உடுத்திடுவார். தாய் தன் சேயை மறந்தாலும் இறைவன் உன்னை மறப்பாரோ? மனமே கலக்கமே, இறைவன் நல்லவரே, நம் இறைவன் நல்லவரே. எனவே நெஞ்சே உன் ஆண்டவரை போற்று. அன்பின் இறைவன் அமைதி தருவார், அள்ளியே அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே பாவத்தை மன்னிக்கிறார், இறைவன் பாவியை ஏற்றுக்கொள்வார். நீதியின் தலைவனாவார், நம்மை நேர்வழி நடத்திடுவார். பாவத்தை மன்னிக்கிறார், இறைவன் பாவியை ஏற்றுக்கொள்வார். நீதியின் தலைவனாவார், நம்மை நேர்வழி நடத்திடுவார். அருளை நிறைந்த வாழ்க்கையுமே அருளால் மலர்ந்து ஒளிர்ந்திடுமே. மனமே கலக்கமே, இறைவன் நல்லவரே, நம் இறைவன் நல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 12 இறை திரு வசனங்கள் 35 முதல் 37 முடிய. காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெரும் திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதோ மாதத்தின் முதல் வெள்ளி, நம்முடைய திரு இருதய ஆண்டவருக்கு விசேஷமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே ஆண்டவருடைய திரு இருதயத்திற்குள், நம்முடைய திரு இருதய ஆண்டவருடைய இதயத்துக்குள் எவ்வளவு அன்பு, எவ்வளவு அரவணைப்பு, எவ்வளவு பரிவு, பாசம் என்பதனை ஆய்ந்து அறிய இன்றைக்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வாசகம், முதல் வாசகமும் இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகமும் நமக்கு அந்த இதயத்தினுடைய ஆழத்தை, அந்த இதயத்தில் பொங்கி வழிகின்ற அந்த அன்பை உணர்ந்து கொள்ள நமக்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு உறுதுணையாக, ஒரு கருவியாக இன்றைய வாசகங்கள் நமக்கு அமைகின்றன. குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம், ஏறக்குறைய இந்த வாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்ற போது பல்வேறு மனிதர்களை அவர் சந்திக்கின்றார், அவர்களோடு உரையாடுகின்றார். அப்போது பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர் என்று பல்வேறு மக்கள் இனங்களை இயேசு கண்டு கொள்கின்றார்கள். அந்த பல்வேறு பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள் இயேசுவை அவர்களுடைய பாணியிலே அவர்களுக்கு தேவையான ஒருவர் இறை சட்டத்தை பற்றியும், இன்னொருவர் மறைநூலில் உள்ளதை பற்றியும், மற்றொருவர் ஏரோதியர் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவது முறையா என்று பல்வேறு விதமாக இயேசுவை பல்வேறு வாயிலாக கேள்வி மேல் கேட்டு அவரை மூழ்கடிக்கின்றார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து கலங்கம் அடையாமல், தோய்வடையாமல், அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்களே வியக்கின்ற முறையிலே இயேசு கிறிஸ்துடைய பதில் அவர்களுடைய மனதில் பதிகிறது. அதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. ஏனால் அவர் ஞானத்தோடும் விவேகத்தோடும் அவர்களுக்கு பதிலளிக்கின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய முறை, அவர் அந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார். எப்படி மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? ஏனென்றால் மறைநூலில் குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட அந்த வசனம், நான் உன் பகைவரை உமக்கு அடிப்பணியம் வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கத்தில் வீற்றிரும் என்று தாவீது உரைத்திருக்கின்றார் என தாவீதே கூறியிருக்கின்றார். ஆக தாவீது நம் கடவுளாகி ஆண்டவரை தலைவரே என்று கூறுகின்ற பொழுது எப்படி தாவீது ஆண்டவருடைய மகன் என்று கூற முடியும்? முடியவே முடியாது. காரணம், தாவீது ஆண்டவருடைய அடியாள், அவருடைய பணியாள், ஆண்டவருடைய செயல்களையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவி. ஆனாலும் ஆண்டவர் தாவீதை ஒரு நெருக்கத்துக்கும் அதிகமாக அவர் அன்பு செய்தார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் தாவீது ஆண்டவருடைய மகனாக முடியாது. இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வழிமரபினர், ஆனால் கடவுளுடைய மகன். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வழிமரபினர், ஆனால் கடவுளுடைய மகன். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தாவீதை போன்று மெசியா அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று இவர்களுடைய வட்டத்திற்குள் அந்த மெசியாவை வர வைத்து கொண்டார்கள். காரணம், அன்றைக்கு இருந்த அந்த அரசியல் சூழ்நிலை, அரசியல் கலாச்சாரம். ஆக அவர்கள் இந்த மெசியா
நமது தாவீதை போன்று, தாவீது என்கின்ற ஒப்புயர்வற்ற தலைவரை போன்று இருக்க வேண்டும். ஒரு அரசியல் மெஸ்ஸியாவாக தான் எதிர்பார்த்தார்களே தவிர அவரை ஒரு ஆன்மீக ஆண்டவராக அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படியே இயேசு கிறிஸ்து வந்தும் சொல்லியும் நான் தான் மெஸ்ஸையா, கடவுளுடைய மகன் என்று சொன்னாலும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் வாசிக்கப்படுகின்ற இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்விக்கு அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கேள்வி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளுடைய மகன் நம் இயேசு கிறிஸ்து அவருடைய சொல்லையும் அவருடைய வாக்குறுதியையும் நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவர் தனது தாவீதுக்கு வாக்குறுதி அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தன்னுடைய பணியால், தன்னுடைய அடியால், தன்னுடைய வேலைக்காரன் என்ற ஒரு 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 நிலையில் அமைக்கப்பட்டிருந்த தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற 2 சாமுவேல் புத்தகத்திலே 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பார்க்கின்றோம். தலைவராகிய ஆண்டவர் தாவீதை நோக்கி கூறுகின்றார், உன்னுடைய சந்ததியினை நான் பெருக செய்து அதனை அழிவுறாமல் காத்திடுவேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதினுடைய வழிமரபில் பிறந்து ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது தாவீது கடவுளுடைய மகன் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒப்புயர்வற்ற உயர்ந்த ஒரு பண்புக்குரிய அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றவும், ஆண்டவர் சொல்லி அனுப்பி அந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைக்கவும் வந்திருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு உள்ளம்! கடவுளுடைய மகனாக இருந்தவர், கடவுளுக்கு இணையாக இருந்தவர், 3 கடவுளில் ஒரு கடவுளாக இருந்தவர், ஒரு பணியாளுக்கு நம்முடைய தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வந்தவர், கடவுளுக்கு இணையாக இருந்தவர், மக்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம். அவர் வாக்குறுதி அளித்த அவர் அருளி செய்த அந்த இறை வார்த்தையை இன்றைக்கு நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம், எப்படி வாழ வேண்டும்? ஆக தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை அடைந்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையினால் இதோ இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து ஆண்டவர் உரைத்த அனைத்தையும் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அவர் எடுத்துரைத்த அனைத்தும் இதோ ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கின்ற இந்த இறை புத்தகம் நற்செய்தி. இந்த நற்செய்தி எப்படிப்பட்டது என்பதனை இன்றைக்கு திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த மறைநூல் கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ்வதற்கும் வாழ பயிற்றுவிக்குவதற்கும் பயன் உள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். எப்பொழுது எவர் ஒருவர் இந்த இறைவார்த்தை உரைப்பதை தன்னுடைய வாழ்வாக்கி வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்கின்ற பொழுது அவர்கள் கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்ற நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி உடையவராக இருக்கின்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அருளி செய்திய அந்த நற்செய்தி சாதாரண ஒரு செய்தி அல்ல. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான செய்தி. என்ன அந்த உன்னதமான அன்பு செய்தி? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசி, கடவுளை அன்பு செய், உன்னை நேசிப்பது போல் மற்றவரையும் அன்பு செய். அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அந்த அன்பினுடைய ஆழம், அந்த அன்பினுடைய எல்லாமே எங்கே அடங்கியிருக்கிறது? இதோ நாம் கொண்டாடுகின்ற இந்த திருப்பலியிலே நிறைவேறுகிறது. அவர் எடுத்துரைத்த எல்லாமும் அந்த நற்செய்தி முழுவதும், ஏன் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இதோ இந்த திருப்பலியிலே நிறைவேற்றப்படுகிறது, திருப்பலியில் நிறைவேறுகிறது. அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும்
அவருடைய உயிர்ப்பையும் இதோ இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடுகின்ற போது இந்த திருப்பலியிலே அந்த மறை நிகழ்வுகள் மறை நிகழ்ச்சிகள் இங்கே நிறைவுறுகிறது. இந்த இறைவாக்கு முழுவதும் இந்த மறை நிகழ்ச்சிகளால் அவருடைய பாடுகளினாலும் அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்ப்பிலும் நிறைவு பெறுகிறது. அந்த பாடுகளிலும் அந்த உயிர்ப்பிலும் அவருடைய பாடுகளை மரணத்திலும் உயிர்ப்பிலும் பங்கேற்க இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு மக்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் அந்த இதயத்தினுடைய ஆழம். திரு இருதய ஆண்டவர் அந்த இதயத்தை நமக்காக கொடுத்தவர். அந்த இதயம் இதோ இங்கே நமக்காக பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இந்த பலிக்கு வருகின்ற பொழுது இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுது இந்த நற்கருணை கொண்டாட்டத்துக்கு வருகின்ற பொழுது எப்படிப்பட்டவர்களாக எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டிருக்க வேண்டும்? ஏனென்றால் ஒப்புயர்வற்ற அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய பணியாளருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வந்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் அருளி செய்த எல்லா இறை வார்த்தைகளும் இறைவாக்கினர்கள் எடுத்துரைத்த இறை வாக்குறுதிகளும் அனைத்தும் இதோ இங்கே திருப்பலியில் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அந்த திருப்பலிக்கு நாம் எப்படி வர வேண்டும்? அந்த திருப்பலியிலே நாம் எப்படி பங்கேற்க வேண்டும்? அந்த திருப்பலிக்கு உன்னதமான முறையிலே நேர்மையான முறையிலே மகிழ்ச்சியான முறையிலே நாம் பங்கேற்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் அனைவரும் பங்கேற்க முடியாத இந்த சூழ்நிலையிலே தொலைக்காட்சி வழியாக மற்ற ஊடகங்கள் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற நம் மக்கள் அனைவருக்கும் நம் திரு இருதய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கேற்கின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கூடி ஜபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே ஆண்டவர் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த முதல் வெள்ளி அன்று திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்படைக்கப்படுகின்ற முக்கியமான நாளாக என்று இன்றைய நாளிலே அவருடைய இதயத்தை சுவைப்போம். ஆண்டவர் எத்துணை இனிமை மிக்கவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று திருவிவிலியம் சொல்லுகிறது. அந்த இதயத்தையே நமக்கு இங்கே திரு விருந்தாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்புயர்வற்ற ஒரு கொடையாக ஒப்புயர்வற்ற ஒரு 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 மருந்தாக அரும் மருந்தாக நம்முடைய உள்ளத்திலே எத்தனைய துன்பங்கள் வேதனைகள் சோதனைகள் இருந்தாலும் கூட கண்ணீர்கள் கவலைகள் இருந்தாலும் கூட குடும்ப பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதோ இங்கே பகிர்ந்தளிக்கப்படுகின்ற இதோ இந்த திருப்பலியில் பங்கேற்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற அருளப்படுகின்ற அந்த திருவிருந்து நம்முடைய ஆன்ம உணவாக மாறும். நம்மளுடைய ஆன்ம விருந்தாக ஆன்ம மருந்தாக மாறும். எப்பேற்பட்ட கவலைகளையும் கண்ணீர்களையும் ஆண்டவர் துடைத்து எடுத்துவார். அதில் சந்தேகமே இல்லை. எப்பொழுது நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற பொழுது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொழுந்து விட்டு இருக்கின்ற அந்த இதயத்திலே நாமும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் அங்கே அந்த இதயத்தில் இடம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த இதயத்தை சுவைப்பவர்களாக அந்த இதயத்திலிருந்து வருகின்ற அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் சுவைப்பவர்களாக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். கூடி நினைந்து நாளும் வாழும் எங்கள் உள்ளங்கள் பாடி உன்னை தேடி வந்த எங்கள் உணர்வுகள் கூடி நினைந்து நாளும் வாழும் எங்கள் உள்ளங்கள் பாடி உன்னை தேடி வந்த எங்கள் உணர்வுகள் அப்பரசத்தோடு இணைந்து தருகின்றோம். விண்ணக தந்தையே மண்ணக மைந்தர்யாம் எம்மையை தருகின்றோம்.
ஏற்க வேண்டும், மாற்ற வேண்டும், அருளை தர வேண்டும். சகோதரர்களே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பாண்டவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலோமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திட அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் ஆண்டனி அனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியோரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இதய தாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவேன் நிறைய, தாகம் இருப்பார் வருக, குளிர ஈவேன் நிறைய, இதய தாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவேன் நிறைய, தாகம் இருப்பார் வருக, குளிர ஈவேன் நிறைய. பொருளும் பொன்னும் போக்காதாகம், இதயம் தேடும் இறைவன் நானே. பொருளும் பொன்னும் போக்காதாகம், இதயம் தேடும் இறைவன் நானே. வருக வருக வளமாய் பெருக, பெருகும் இன்பம் பெற்றே வாழ்க, இதய தாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவேன் நிறைய, தாகம் இருப்பார் வருக, குளிர ஈவேன் நிறைய.
இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுங்கள். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுங்கள். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். பண்பாடுவேன் இந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். வானோர்களே வாழ்த்துங்களே, வானோர்களே வாழ்த்துங்களே, வாக்கினாலே யாவுமாக்கும் வல்ல தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டும் தொல்லை தீர்ந்திட. வாக்கினாலே யாவுமாக்கும் வல்ல தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டும் நோய்கள் தீர்ந்திட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். மாந்தர்களே மகிழுங்களே, மாந்தர்களே மகிழுங்களே, மன்னனேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. மன்னன் இயேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவோம். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவோம். இயேசு எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலை குனிந்து ஆசை பெறவும். இதை ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுக்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையில் ஆற்றலை காட்டி
உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது ஆசீர் பொழிவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே. காருண்யத்தாளே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாளே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுவை நிறைந்த பள்ளத்தாக்குகளில் அரும் நீரூற்றாய் மாற்றினாரே.